Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இதுக்கப்புறம் நம்ம இது பார்க்கலாம், ஸ்டார் தொகுதி அதை பார்க்கலாம். ஸ்டார் தொகுதி சென்னையில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம கிரவுண்டில் என்ன காட்சிகள் போயிட்டுருக்கு, கிரவுண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றத கூட நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு லீடிங் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, 63 தொகுதிகளில் போஸ்டல் பேலட் வந்திருக்கு. 64 சொல்லுங்க. நான் மதுரை மத்திங்கிறதுனால மதுரை நிருபருக்கு மதுரை மத்தி சுந்தர்சி லீடிங்ல வரதா சொல்றீங்க. பிடிஆருக்கு என்ன நிலைமை ஏற்படும்? அங்க பல முக்கியமான தலைகள் இருக்காங்க. செல்லூர் ராஜு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா. அதனால இப்போ பிடிஆர் பின்னடைவு சந்திக்கிறார் இல்லையா அங்க. அப்போ கள நிலவரம் என்ன, அது இல்லாம எப்படி இவருக்கான களமா அது மாறுது, அதாவது போஸ்டல் பேலட்ல சொல்றேன். ராயபுரத்துல பாருங்க, ஜெயக்குமார் பின்னாடிவான். ராயபுரத்துல ஜெயக்குமார் பின்னாடியில் வந்திருக்காரு. இப்போ நம்ம மதுரை ரிப்போர்ட்டர்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். வணக்கம் வணக்கம். யாரா ஒரு ஆள் போன் எடுக்க சொல்லுங்க, இல்லாட்டி ஒரு ஆள் இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா, தாவேக்காவை சேர்ந்த ஆதவர்ஜுனா வில்லிவாக்கம் அவரை பின்னடைவாங்க. ஆதவர்ஜுனாவுக்கு அகேன்ஸ்டா திமுகவை சேர்ந்த கார்த்திக் மோகன் போட்டி போட்டிருக்காரு. அவரு கொஞ்சம் முன்னிலையில் வராரு. புசி ஆனந்துமே பின்னடைவு. டி நகர் தொகுதி புசி ஆனந்த் பின்னடைவு. அது மட்டும் இல்லாமல் 64 தொகுதிகளுக்கான போஸ்டல் பேலட்ஸ் அப்டேட் 43 தொகுதிகளில் டிஎம்கே அலையன்ஸ் லீடிங்கில் இருக்காங்க. 17 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி, 4 தொகுதிகளில் தாவேகா கூட்டணி லீடிங் எடுத்திருக்காங்க. இதில் தாவேகாவை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்களுக்கு பின்னடைவு தான். புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, விஜயே கூட திருச்சி கிழக்குல கொஞ்சம் ட்ரையல் ஆகிறாரு, பெரம்பூர்ல கொஞ்சம் லீடு எடுத்துட்டு வராரு. இன்னும் சில தொகுதிகள், அந்த 4 தொகுதிகள் என்பது பாக்கி 3 தொகுதிகள் என்னன்னு தெரியல நமக்கு. இன்னும் மேபி காரைக்குடியா இருக்கலாம், சென்னையிலேயே வேறு தொகுதி, திருவிக நகர்லாம் முன்னாடி பேசப்பட்டது, ஆர்கே நகர்லாம் மரிய வில்சன் வர மாதிரி பேசப்பட்டது. அவங்கள லீடு எடுக்கிறாங்கன்னு சொல்லி பொறுத்துன்னு பார்க்கலாம் நம்ம. இதில் இப்போ இருக்கிற ட்ரெண்டு பாருங்களேன். திமுக 44 சீட்டில் தபால் வாக்குகளில் முன்னிலை பெறுது அப்படின்னா, அப்போ திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக தான் இருந்தாலும் நம்பர் 2ங்கிறது பெரிய டிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியது. திமுக 44 இருந்து அதிமுக 17 இருக்கு. தாவேகா மெல்ல மெல்ல இப்போ 6 நோக்கி வந்திருக்காங்க. 2ல இருந்து 6 நோக்கி வந்துட்டாங்க. இப்போ இது கள நிலவரம்ங்கிறது, களம்ங்கிறது இந்த 3 பேருக்கு இடையிலான போட்டியாக தான் இருக்கு. இதுல நாம் தமிழர், சீமான் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, இவங்களுடைய நிலை என்ன அப்படின்னா, பெரிய அளவுல முன்னேற்றம் எதுவும் இல்லை. அக்கௌண்ட் ஓபன் பண்ணல. இப்போ மதுரை மத்தியில பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் லீட் எடுத்தாருன்னு சொல்றாங்க. முன்னாடி சுந்தர்சிக்கு ஆதரவா இருந்தது, இப்போ பிடிஆர் லீட் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்காக தான் கடைசியா மல்லிப்பூ கையில கட்டு வந்தார் லோக்கல் காரனா பாத்துங்க. ஆமா, மதுரை மல்லி கையில கட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். இல்ல, இது முன்ன பின்ன மாத்தி தான் வரும். ஆனா இப்ப போறத பார்த்தா திமுக அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் போகும். இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது அப்படிதான் தொடரும். இதே மனநிலை தான் மக்கள் மனநிலையும் இருக்காங்க அப்படிங்கன்னு சொல்றாங்க. ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதமா தான் பார்க்கணும். இன்னொரு ஷாக்கிங்கான அப்டேட் என்ன தெரியுமா? வெஸ்ட் பெங்கால்ல திரிணாமுல் காங்கிரஸ் லீடு எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் பாஜக லீடு போயிட்டு இருந்தது. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் 102 தொகுதிகள்ல லீடிங்ல இருக்காங்க. பாஜக 97 தொகுதிகள். அதான் நெக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. மேபி இந்த ஒரு ட்ரெண்ட் லீடிங்லேயே போச்சு அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி மீண்டும் ஆட்சி அமைக்கலாம். இல்ல 97 102 பெரிய வித்தியாசம், 5 தான் வித்தியாசம். மேபி பாஜக இன்னும் ஓவர்டேக் பண்ணிட்டு திரிணாமுலை பீட் பண்ணிட்டு கூட லீடிங் எடுக்கலாம். பாஜக குறிவைத்து செயல்பட்டுச்சு, குறிவைத்து களத்துல வேலை பார்த்துச்சுன்னா அது வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். இத்தனை மாநிலங்கள்ல மற்றதெல்லாம் ஒண்ணு அவங்க ஜெயிச்சிருவாங்க அல்லது ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல இதுவரையும் கண்டுக்காம இருந்துட்டு வெஸ்ட் பெங்கால புடிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில பாஜக மிக தீவிரமான களப்பணி ஆட்சி இருக்கு. இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு 11 மணிக்கு மேலதான் இதை மேக்ஸிமம் அறுதிட்டு சொல்ல முடியும் ஓரளவுக்கு. அது வரைக்கும் இந்த மாதிரி முன்னிலை பின்னடைவு அப்படின்னு மாறி மாறி தான் வந்துட்டு இருக்கோம். தபால் ஓட்டா இருந்தாலும் சரி. இல்ல 6 மணிக்கு இப்படிதான் ஒரு அதான் கூத்து. தமிழக தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமான களம் இல்லையா? இதுக்கு முன்னாடி போட்டி போட்ட சில தலைவர்கள் பத்தி சுவாரஸ்யம் பார்த்தலாம்னு நினைக்கிறேன். இப்போ எம்ஜிஆர் உதாரணத்திற்கு, எம்ஜிஆர் எப்படி திமுகவுக்கு மாற்ற அதிமுகவை கட்டமைச்சார், எப்படி அவருக்கு அரசியல் செல்வாக்கு ரீதியாக அவருக்கு எப்படி சிஎம் ஆனாரு. ஏன்னா இப்போ வர தலைவர்கள் எல்லாமே நாங்க தான் எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அந்த கிளைம் பண்ணிட்டு வரதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ நம்ம எம்ஜிஆர் குறித்து ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா, எம்ஜிஆருக்கு எப்படி அரசியல் களம் சாதகமா மாறுச்சு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி 46 தொகுதிகளில் திமுக லீடிங்ல இருக்காங்க.
47 தொகுதிகளில் 19 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி லீடிங்ல இருக்காங்க, 8 தொகுதிகளில் தாவேக்கா லீடிங்ல இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மதுரை நிருபர்கிட்ட பேசலாம். அவருக்கு லைன் பிஸியாகவே இருக்கு, களத்தில் இருக்கார் போருக்கு கவுண்டிங் சென்டரில். இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இரட்டை இலை சின்னம்ங்கிறது ஒரு பெரிய பெருசு பொருளா இருந்துச்சு. இதற்கு வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு எல்லாரும் பாஜக சின்னத்துல நிக்கிறாங்க. அதிமுக தனது உரிமையை விட்டு கொடுத்துருச்சா, இது வந்து ஒரு எப்படிப்பட்ட செயல், எடப்பாடி வந்து தனக்கான வலிமையை விட்டு கொடுத்துட்டாருங்கிற மாதிரியான விமர்சனங்கள் மிக கடுமையா பேசப்பட்டுச்சு. இந்த நம்ம நிருபருக்கு லைன் போகுது, இப்பதான் பேசுறாரா அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு இடையில தபால் ஓட்டு தான் முக்கியத்துவம். இப்ப திமுக தான் முன்னிலை பெறுது. 47 பின்னாடி வாங்க திருச்சி மேற்குல அது பெரிய அதிர்ச்சியான தகவலா வந்துட்டு இருக்கு. திமுகவினருக்கு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். போஸ்டல் பேலட்ல நேரு பின்னடைவை சந்திக்கிறாரு அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம், ஈரோடு மேற்கு இங்கே எல்லாமே திமுக முன்னிலை பெற்றுக்கிட்டு வருது. இதில் வந்து நம்ம என்ன விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சார களம் அப்படிங்கிறது திமுக விசஸ் அதிமுக அப்படிதான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா உதயநிதி விசஸ் எடப்பாடி அப்படி இருந்துச்சு. அதில் உதயநிதிக்கும் எடப்பாடிக்கும் என்ன விஷயங்கள் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறாரு, அவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு, எல்லாருமே எல்லை மீறி போயிட்டாங்க. உதயநிதி இப்படி பேசியிருக்க கூடாது விமர்சனம் இருந்தாலும் எடப்பாடி எப்படி வந்து அவரை சாக சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பிரச்சார களத்துல அனல கலப்பணுச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இன்னொன்னு நம்ம மதுரை நிருபர் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தார் தொடர்ந்து. மதுரையை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய 3 அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதுல இன்னைக்கு செல்லூர் ராஜு பின்னடைவை சந்தித்திருக்காரு மதுரை மேற்குல அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி திருமங்கலத்திலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அமமுக சார்பாக, அதாவது சசிகலா சார்பாக நாச்சியார் ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஜீவிதா நாச்சியார். அவங்க வாக்குகளை பிரிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க வந்து பின்னடைவை சந்திக்கிறாங்க. அதனால வந்து இவர் ஆர்பி உதயகுமாருக்கான வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் சொல்லப்பட்டுச்சு. அந்த வரிசையில பார்த்தோம்னா செல்லூர் ராஜு தபால் வாக்குகள் எண்ணம் பண்றப்ப மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படிங்கறத முதற்கட்டமா பாக்குறோம். இதுல வந்து அடுத்த கட்டமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இதை எப்படி பாக்குறாங்க, ஏன்னா பல விமர்சனத்தை திமுக மேல வச்சது காரணமே திமுக அந்த தேர்தலில் வெற்றி பெறாதோ அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வந்து விமர்சனம் வச்சாங்க. அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல வந்து இப்ப நமது நிருபர் திரு ராஜா திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் நிருபராக இருக்கிறவங்க அவங்கள்ட்ட பேசிடுவோம். நல்ல நிலவரம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்குண்ணே, யாருக்கு சாதகமா பாக்குறீங்க? இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் இப்ப நீங்க இப்ப வட மாவட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்கவே தேர்தல் வாக்கு எண்ணும் பணி வந்து வேகமாக நடந்துட்டு இருக்கு. முதல் சுற்று வந்து 8:30 மணிக்கு வந்து இப்ப நீங்க தபால் வாக்குகள் தான் இப்போதைக்கு எண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. அப்படி முதல் தபால் வாக்குல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு வேட்பாளர் முன்னிலையில இருக்காங்க. சில தொகுதிகள்ல திமுக வேட்பாளரும், ஒரு சில தொகுதிகள்ல அதிமுக வேட்பாளரும் முன்னிலையில இருக்காங்க. இந்த தொகுதிகள்ல தாவேக்கா வேட்பாளருங்கிறது வந்து 3வது இடத்துல தான் இருக்காங்க. இங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற இந்த 8 சட்டமன்ற தொகுதிகள்லயும் திமுக முதல் இடத்துலயும், அதிமுக 2வது இடத்துலயும், தாவேக்கா 3வது இடத்துலயும் இருக்காங்க. கடந்த தேர்தல்களோட ஒப்பிடும்போது நாம் தமிழர் கட்சி வந்து மிக குறைந்த வாக்குகள்ல தான் இருக்காங்க. இப்ப இதுல இந்த அரசு ஊழியர்கள் போடக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மனநிலையை பிரதிபலிக்குதா அல்லது மக்களோட மனநிலை வேற மாதிரி இருப்பாங்களா? மக்கள் மனநிலையை வந்து அரசு ஊழியர்கள் பிரதிபலிக்கல. அரசு ஊழியர்களுடைய மனநிலை தங்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் அவங்க அந்த வாக்குகளை செலுத்தியிருக்காங்க பல தொகுதிகள்ல. நீங்க சில அரசு ஊழியர்கள்ல வந்து பெரும் பிளவு ஏற்பட்டிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா தபால் வாக்குகளை பார்க்கும்பொழுது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த ஓய்வூதியம் திட்டத்துல வந்து எங்களுக்கு வந்து சரியா செயல்படல, அரசாங்கம் வந்து எங்களை ஏமாத்தி இருக்கு, திமுகவை நாங்க நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுல ஒரு சிலர் வந்து எதிர்ப்பான வாக்குகளை பதிவு செஞ்சிருக்காங்க. நமக்கு தேர்தல் நேரங்களிலும் முன்னாடியே அதை வந்து பேசும்போதே அதை சொன்னாங்க. ஆனா குறைந்தபட்ச இது இருக்கிற ஒரு அரசு ஊழியர்கள் வந்து ஆளுங்கட்சி மீதான மீண்டும் ஒரு நம்பிக்கையில நீங்க வாக்களிச்சிருக்காங்க. ஆனா எதிர்பாராதது என்னன்னா அதிமுகவை விட தாவேக்காவுக்கு அரசு ஊழியர்கள் வாக்கு வந்து கணிசமா சென்று இருக்கு. நாம் தமிழருக்கு போகாத வாக்குகள் எல்லாமே விஜய்க்கும் போயிருக்கு தபால் வாக்குகள் எண்ணிக்கையில. இதுல அந்த போலூர் தொகுதி எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ஏன்னா அதுல இப்ப தேமுதிகவும் பாமகவும் போட்டியிடுது. போலூர்ல சரவணன், CR பாஸ்கரன், இது எப்படி இருக்கு நிலவரம்?
இல்ல போலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க திமுக அதிமுக கடந்த தேர்தல்கள்ல மாறி மாறி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. அங்க வந்து திமுகவுடைய தொடக்க காலத்துல இருந்தே அங்க களம்பூர் தொகுதியா இருந்த தொகுதி நீங்க திமுக வந்து அண்ணா காலத்திலேயே அங்க ஒரு வெற்றியை ருசி பார்த்த ஒரு தொகுதி திமுக. அதுக்கப்புறம் நீங்க அதிமுகவுடைய பலமான பகுதிகளா இருந்தது, மீண்டும் அது திமுக வசமா வந்தது. இப்ப நீங்க கூட்டணி 2 கட்சியுமே அந்த கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. ஆமா, அதுதான் கேக்குறேன். ஆமா, ஒண்ணு திமுக வந்து தேமுதிக வேட்பாளர் சரவணனுக்கு கொடுத்திருக்காங்க. அதிமுகவுல வந்து பாமகவுக்கு ஒதுக்கி, அங்குமுறை பாமகவுக்கு ஒதுக்கி அங்க CR பாஸ்கரன் வந்து போட்டியிட்டு இருக்காங்க. என்ன அந்த தொகுதியினுடைய இது என்னன்னா 2 பேருமே வெளியூர் வேட்பாளர்கள். அவர் அந்த 2 பேருக்குமே அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர். சரவணன் வந்து அந்த மாவட்டத்துக்கு இருந்தாலும் அவரு வேற தொகுதியை சேர்ந்தவர். CR பாஸ்கரன் அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர். அப்படியே இருந்தது. நீங்க பாமக வந்து கணிசமான வன்னியர் வாக்குகளை குறி வச்சுதான் அங்க அந்த தொகுதி கேட்டு வாங்கி நின்று இருக்காங்க. திமுகவுல வந்து அவங்க நீங்க தேமுதிக நிக்குது அப்படின்னும் போது அவங்களுக்கு மற்ற கம்யூனிட்டி ஓட்டுகளை அவங்க ரொம்ப அதிகமா நம்புறாங்க. தாண்டி மற்ற பட்டியல் சமூக வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள், அந்த தொகுதியில இருக்கிற முதலியார் சமூக வாக்குகள் அப்படிங்கறதுலதான் அவங்க நம்பி இருக்காங்க. இப்ப இன்னும் இப்பதான் தொடங்குது. இப்ப நம்ம முதல் சுற்றுலயே நம்ம வந்து யாரு வந்து கணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஒவ்வொரு இதுக்குமே வந்து 13 டேபிள் போட்டிருக்காங்க ஒரு சுற்றுக்கு. அப்போ அது நீங்க போக போக தான் அது தெரியும். இப்ப அந்த போலூர் தொகுதியில திமுக தலைமை வந்து கூட்டணி கட்சிக்கு இறங்கி வேலை செய்யறாங்கல்ல. சொல்ல போனால் அமைச்சருடைய மகனையே பொறுப்பாளரை போட்டு களத்தில் இறங்கி தீவிரமாக வேலை செய்கிறாங்கல்ல. அதே போல் அதிமுக தலைமை கூட்டணி கட்சி பாமகவுக்கு எப்படி வேலை செஞ்சிருக்கு? ஆமாம், நீங்கள் கேட்கறது கரெக்டு தான். நீங்கள் திமுகவினுடைய வேட்பாளர், தேமுதிகவினுடைய வேட்பாளருக்கு திமுகவினுடைய அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக ஆகுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அமைச்சர் ஏவாவேலுடைய மகன் கப்பல் தான் அந்த தொகுதி பொறுப்பாளராகி அந்த தேர்தலை முன்னின்று நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் நீங்க அங்க வந்து அதனால நீங்க திமுகவினுடைய அதிருப்தியாளர்கள் கூட நம்ம கேண்டிடேட் இல்லை அப்படின்னா கூட கூட்டணி கட்சிக்காக தீவிரமா வேலை பார்த்தாங்க. ஆனால் அதே நேரத்துல ஏடிஎம்கே அப்படின்னு அதை பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதியை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் எல்லா கேண்டிடேட்டுமே. அந்த தொகுதியை சேர்ந்தவர் தான் முன்னாள் மாவட்ட செயலர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இப்பொழுது வந்து மாவட்ட செயலாளராக இருக்கிற ஜெயசுதா, அதிமுக ஜெயசுதா வந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்தவர். ஆனா எனக்கு போலூர் தொகுதி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரணி தொகுதியில நின்று இருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏவா அங்க இருந்தது வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுக. அவரும் வந்து எனக்கு அந்த தொகுதி வேணாம், நான் களத்தப்பாக்கம் தொகுதியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டாங்க. இதுல என்னன்னா நீங்க அங்க பாமகவுக்கு கொடுத்தாங்க, பாமகவுக்கு வேலை செஞ்சாங்க அப்படின்னாலும் இந்த 2 மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவாளர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, ஜெயசுதாவுக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கும், அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்களுடைய தங்களுடைய தொகுதிக்கு கூட்டு போயிட்டாங்க. ஜெயசுதா ஆரணிக்கும் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து களத்தப்பாக்கத்துக்கு கூட்டு போயிட்டு வேலை வாங்கினாங்க. அதிமுக வந்து அங்க பாமக வேட்பாளருக்கு வந்து திமுக அளவுக்கு அவங்க ஒர்க் பண்ணல கூட்டணி கட்சிக்காக. இப்போ ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான பிரேக்கிங் வந்திருக்கு, பார்த்துருவோம். இன்னைக்கு அந்த இவிஎம் மிஷின் வாக்குகள் இப்போ எண்ணப்பட்டிருக்கு. அதில் டி நகரை பொறுத்த வரைக்கும் புசி ஆனந்த் முன்னிலை பெறுகிறார். திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் இதெல்லாம் தாண்டி 400க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று அவர் முன்னிலையை பெற்றுக்கிட்டு வராரு. அதை பார்க்க முடியுது. இப்போ என்ன இன்னொன்று பிரேக்கிங் ராஜா சார், இன்னொன்று மொத்தம் திருவண்ணாமலையில் எத்தனை தொகுதி, ஒவ்வொரு தொகுதியுமே எப்படி இருக்கு அதை மட்டும் சொல்றீங்களா? சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்து 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 8 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி செங்கம் தொகுதியில பாத்தீங்கன்னா 15 வேட்பாளர்கள் வந்து போட்டியில இருக்காங்க. திருவண்ணாமலை தொகுதியில 30 வேட்பாளர்கள் வந்து களத்துல இருந்தாங்க. கீழ்பெண்ணாத்தூர்ல 23, கலசப்பாக்கத்துல 21, போலூர்ல 15, ஆரணியில 24, செய்யாறுல 13, வந்தவாசியில 15 கேண்டிடேட்டுக்கு வந்து மொத்தமா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 186 கேண்டிடேட்ஸ் வந்து களத்துல இறங்கி இருந்தாங்க. நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மொத்த வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19,34,583 வாக்குகள் மொத்தத்தில் இருக்கு. பதிவான வாக்குகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 17,33,331 வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு.
சராசரியா 89.60% வாக்குகள் வந்து இப்போ பதிவாயிருக்கு. இப்போ ஒவ்வொரு இதுவுமே கவுண்டிங்க்கு வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 14 ஒரு ரவுண்டுக்கு வந்து 14 டேபிள் வந்து எண்ண போறாங்க. அதுவும் நம்ம மைக்ரோ அப்சர்வர்ஸ் எல்லாருமே நியமிக்கப்பட்டு எல்லாமே இதுவாயிருக்காங்க. காலையில முதல் இதுல வந்து நீங்க தபால் வாக்குகள் தான் எண்ணப்பட்டது. அதை முடிச்சுட்டு இப்ப நீங்க அடுத்து இப்போ அவங்க உணவு இடைவேளைன்னு ஒண்ணு எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க பப்ளிக்கான வாக்குகளை எண்ண தொடங்குவாங்க. தொகுதிகள்ல வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. நேரடியாவே உணவு இடைவேளைக்கு ஒரு பாட்பாட்டா போயிட்டு நீங்க தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல ராஜா திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8 தொகுதிகளை வந்து 4 நாளா பிரிச்சிருக்காங்க. 4 தொகுதிகளுக்கு செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பண்ணாத்தூர், கலசப்பாக்கம் இந்த 4 தொகுதியை வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வந்து கவுண்டிங் சென்டர் அமைச்சிருக்காங்க. போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி இந்த 4 சட்டமன்ற தொகுதிக்கான கவுண்டிங் சென்டரா வந்து ஆரணி அருகே இருக்கிற தச்சூர் அண்ணா பொறியியல் பல்கலைக்கழக வளாகத்துல அமைச்சிருக்காங்க. இங்க இந்த 2 இடத்துலயும் பாத்தீங்கன்னா சுமார் வந்து 3 ரன்னுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. சுமார் 1500 போலீஸ் 2 இடத்துகளுக்கும் சேர்ந்து பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு. அதை பத்திலாம் கேட்கணும்னு நினைச்சேன். பொதுவா அந்த பாதுகாப்பு பணிகள் வழக்கமா போடுறதுதான். இப்ப இன்னைக்கு வந்து போலீஸ் அதிகமா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே, அது எப்படி? அது கடந்த தேர்தலை விட அதிகமா காவல்துறையோட பாதுகாப்பு? ஆமா, காரணம் என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து ப்ரொஃபஷனல் அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து அரசியல வந்து பல கட்டமா அணுகியவர்கள் தான் நீங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. நீங்க திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும். ஏன்னா மெஜாரிட்டி மேஜர் பார்ட்டிஸ் இதுதான். நீங்க இந்த திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளும் சரி, அதிமுக கூட்டணி பல தேர்தல்களை சந்திச்ச அனுபவம் இருக்கு. நீங்க கவுண்டிங் சென்டர்ல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முறையும் தெரியும், அவங்களுக்கான அந்த மெத்தடும் தெரியும். இது வந்து தாவேகாங்கிற அந்த புதிய கட்சி வந்து வந்திருக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து வாக்களிக்கிற இடங்களிலே நீங்க ஓட்டு போடும் போது நீங்க நம்ம பல விஷயங்களை பார்த்தோம். என்னன்னா உள்ள வந்து செல்போனை எடுத்துட்டு போயிட்டு ஓட்டு போடுற வீடியோ எடுத்தது, நீங்க ஓட்டுக்கு ஓட்டு போடும்போது கிளப் பண்ணது, இது எல்லாமே வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது. அப்போ இவங்க வந்து கவுண்டிங் சென்டர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதும் வந்து யூகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நீங்க பூத்துலயே இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணவங்க கவுண்டிங் சென்டர்ல ஏதாவது பிரச்சனை பண்ணா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒரு காவல்துறைக்கு ஒரு தயக்கம் இருந்ததுனால கூடுதல் காவல்துறையை வந்து இறங்கிட்டாங்க. ராஜாண்ணா, இதுல இறுதியாக இந்த ஸ்டார் கேண்டிடேட் இருக்காங்கல்ல, கு பிச்சாண்டி, துணை சபாநாயகர் ஏவா வேலு, மூப்பகிரி, இவங்களுடைய தொகுதிகள் எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க தான் முன்னிலை பெறுவாங்களா அல்லது ஏதாச்சும் மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா? இவரு பார்த்தோம் அப்படின்னா இப்ப திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறது வந்து நீங்க 4வது முறையா அந்த தொகுதியில போட்டிடுறாரு. இதுக்கு முன்னாடி சட்டராம்பத்துங்கிற தொகுதியில ஏவா வேறு போட்டிட்டு இருந்தாரு. இப்ப நீங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலை தொகுதிக்கு வந்திருக்காரு. கடந்த 3 தேர்தல்கள் எல்லாம் ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர் 4வது முறையா இப்ப நிக்கிறாரு. அவரை எதிர்த்து நிக்கிறவர் வந்து பாஜகவை சேர்ந்த ஏழுமலை அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட் வந்து நின்று இருக்காரு. நீங்க தாவேக்காவில அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள் ஆறுமுகம் சொல்லிட்டு இந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர் போட்டியிருக்காரு. என்ன குண்டா சட்டத்துல அந்த செய்யா சிப்காட் விவகாரத்துக்காக போனவர் அவர் போட்டியிருக்காரு. இந்த 3 பேர் தான் இங்க வந்து மேஜரா இருக்காங்க. நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து இங்க கேண்டிடேட் ஆயிட்டாகவும் பார்த்து வாக்கு சேகரிக்கிற இடங்கள்லயும் அவங்களுக்கு பெருசா வந்து இது பண்ணல. அதனால இந்த 3 கேண்டிடேட் தான் போட்டியில இருந்தாங்க. இவங்கள தான் வந்து நீங்க தபால் வாக்குகள்லயும் பாத்தீங்கன்னாலும் சரிதான் முன்னிலையில இருக்கிறது வந்து ஏவா வேலுதான். அதே மாதிரி அடுத்த தொகுதியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கீழ்பண்ணாத்தூர் தொகுதி துணை சபாநாயகர் இருக்கிறவர் வந்து கு பிச்சாண்டி தொடர்ந்து 2 முறை அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. 3வது முறையா இப்போ அந்த தொகுதியில போட்டி போடுறாரு. அது அவர் எதிர்த்து போட்டியிட்டவர் வந்து அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சிட்டிங் மாவட்ட செயலாளராக இருக்கிற ராமச்சந்திரன் வந்து அங்க போட்டிட்டு இருக்காரு. கடுமையான நெருக்கடியை கொடுத்திருந்தாரு அந்த தேர்தல் பிச்சாண்டிக்காக. அதனால அதுவும் நீங்க அந்த தொகுதி வந்து இப்போ முதல் சுற்றுலயும் சரி நீங்க தபால் வாக்குலயும் முன்ன பின்னதான் 2 பேருமே இருக்காங்க. செங்கம் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வேட்பாளரா ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்ற மூப்பகிரி வந்து திமுக வேட்பாளரா அங்க களமிறங்கி இருக்காரு 3வது முறையா. நீங்க அதிமுகவுல பாத்தீங்க அப்படின்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த சாமிக்கண்ணு அப்படிங்கிறவருடைய மகன் வேலு வந்து அதிமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்காரு.
நீங்க தாவேக்காவுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற பாரதிதாசன் அப்படிங்கிறவர் வந்து அங்க களமிறக்கி இருக்காரு. அது வந்து தனி தொகுதி அப்படிங்கிறதுனால நீங்க கடுமையான போட்டி அந்த இடத்துல இருந்தது. கணிசமான வாக்குகள் அவங்க அதிகமாவே அங்க வாங்குற அளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணி இருந்தாங்க. இளைஞர்களுடைய வாக்குகளை வந்து அவங்க அதிகமா அவங்க டார்கெட் பண்ணி அதுதான் வச்சுட்டு இருந்தாங்க. தாண்டி நீங்க அவர் முன்னணியில வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு குறைவு. ஏன்னா அந்த வேட்பாளர் மீதான பல குற்ற வழக்குகள் இருக்கு. நீங்க அவருடைய அபிடவிட்டை பார்த்தாலும் தெரியும், அவர் கடந்த காலங்கள்லயும் இதுவானதுனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. தொடர்ந்து செய்தியை சேகரிங்க, நாங்க மீண்டும் உங்களை தொடர்பு கொள்றோம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட 100 தொகுதிகள் இது வரைக்கும் போஸ்டல் எண்ணியிருக்காங்க போல. 100 தொகுதிகளில் வந்து 100 தொகுதிகள் தாண்டி அழகு. பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், பல இடங்கள்ல அமைச்சர்கள் பின்னடைவு சந்திக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் பின்னடைவு சந்திக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பேசினபடி திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தாவேக்காவை நோக்கி நகர்கிறது தான் இந்த நேர ட்ரெண்ட் செட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முடியும். 101ல வந்து 56ல திமுக லீடிங்ல இருக்காங்க, 26ல வந்து அதிமுக கூட்டணி லீடிங்ல இருக்காங்க, தாவேக்கா வந்து 19 தொகுதி லீடிங்ல இருக்காங்க. அப்படியே மேல ஏறுது பாருங்க, கொஞ்சம் மேல ஏறுது. இதுல அதிர்ச்சி என்னன்னா திருச்சி மேற்க பொறுத்த வரைக்கும் நேரு பின்னடைவு சந்திக்கிறாரு. யாருன்னா அதிமுக கிடையாது, தாவேக்கா முந்தது. தாமோ அன்பரசன் பின்னடைவு சந்திக்கிறாரு, அவர் முந்தது யாருன்னா தாவேக்கா முந்தது. அது மட்டும் இல்லாம ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை பின்னடைவு சந்திக்கிறாரு. இதுல மதுரையை பொறுத்த வரைக்கும், மதுரை தெற்க பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு 3ஆம் இடத்துக்கு போறாரு. முதல் இடத்துல திமுக இருக்கு, 2வது இடத்துல தாவேக்கா இருக்கு, 3வது இடம்ங்கிறது பெரிய அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயமா பார்க்கணும். என்னன்னா இந்த அதிமுக கூட்டணியில பார்க்கும்போது அதிமுக வந்து 20 இடங்கள் லீடிங் இருக்காங்க. அதிமுக மட்டும் பாஜக 4 இடங்கள், அமமுக 1 இடம், அப்புறம் பாமக 1 இடத்துல இருக்காங்க. திமுக கூட்டணியில 50 இடங்கள் திமுக மட்டும் லீடிங்ல இருக்காங்க. 3 இடங்கள் காங்கிரஸ் கட்சியும், 1 இடத்துல வந்து இந்திய கம்யூனிஸ்ட் லீடிங்ல வராங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது 56 தொகுதிகளில் திமுக கூட்டணி லீடிங்ல வந்திருக்காங்க. தாவேக்காவுக்கும் கொஞ்சம் நம்பர் ஏறிட்டே இருக்கிறது பார்க்க முடியும். நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவல் ஏறிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமான தொகுதிகளில் வந்து அதிமுக வாக்குகள் உடைச்சு பல தொகுதிகளில் தாவேக்காவினர் வந்து 2ஆம் இடத்துக்கு வராங்க. காரைக்குடியில சீமானுக்கு பின்னடைவு. காரைக்குடி வந்து முக்கியமான தொகுதினா மாங்குடி காங்கிரஸ்ல, அப்புறம் வந்து தாவேக்கா சார்பா பிரபு போட்டி போடுறாரு, சீமான் வந்து நிக்கிறாரு, அப்புறம் அமமுக தேர்போகி பாண்டி போட்டி போடுறாரு. இப்ப வந்து காரைக்குடியில சீமானுக்கு பின்னடைவு தான் வந்திருக்கு. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பேசின மாதிரி புஷியானது கொஞ்சம் லீட்ல இருக்காரு, ஆதவர்ஜுனா பின்னடைவு வில்லிவாக்கத்துல. மதுரை மத்தியில பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் தியாகராஜன் மீண்டும் பின்னடைவு 2ஆம் சுற்றுலான்ற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வருது. ஸோ நம்பர்ஸ் இன்னும் பெருசா கணிக்க முடியல. 104 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரம் வந்தாலும் நம்பர்ஸ் இன்னும் பெருசா கணிக்க முடியல. காரைக்குடியில சீமான முந்தி பிரபு முன்னிலை வராரு, மதுரை மத்தியில சுந்தர்சி முன்னிலை வராரு. ரொம்ப ஆச்சரியத்திற்குரிய வைகோ சொன்ன மாதிரி அதிசயங்கள் நிகழுதா தமிழ்நாடு தேர்தல்ல? இவரை பத்தி சொன்னீங்கல்ல செல்லூர் ராஜு, இப்ப வந்து மதுரை மேற்குல திமுகவால் நீண்ட காலமாக கால் பதிக்க முடியல. அது வந்து 1977 முதல் இது வரைக்கும் 7 முறை தொடர்ச்சியாக அதிமுக வந்து வாகை விடுவது. இதுல வந்து 3 முறை செல்லூர் ராஜே ஜெயிச்சுட்டு வர்றாரு. இப்ப அவரு வந்து அங்க பின்னடைவு சந்திக்கிறாரு. அது வந்து திமுக வந்து கடுமையா வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தோற்கடிக்கணும் அப்படின்ட்டு மூர்த்தியே சில வேலைகள்லாம் செஞ்சாரு அப்படிலாம் சொல்றாங்க. திமுக கடுமையா வேலை செஞ்சு சொன்னாங்க. பொறுத்து தான் பார்க்கணும். இதுலன்னு இப்ப ட்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தாவேக்கா அதிமுக இடையிலான போட்டிங்கிறது மிக பயங்கரமா போயிட்டு இருக்கு. தபால் ஓட்டுல 21 வந்துருச்சு. 21 தாவேக்கா. செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்துல லீடிங்ல வராரு போல் இருக்கு. அதனால வந்து தாவேக்கா முன்கை எடுக்குது. அதாவது அதிமுகவுக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு தாவேக்கா சொல்ல வருதா? நம்ம தொடர்ந்து பேசுனது எல்லாமே அதிமுகவை காலி பண்றதுதான் தாவேக்காவுடைய அரசியலா இருக்கு. திமுகவை வெளிப்படையா எதிர்த்தாலும் திமுகவுக்கான மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருடைய சிலைக்கு முத்தம் கொடுக்கறதா இருக்கட்டும், ஜெயலலிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா இருக்கட்டும், தாவேக்கா அதிமுகவுக்கு மாற்றான ஒரு அரசியலை பண்ணுது அப்படின்னு நம்ம பல நிகழ்ச்சிகளை நம்ம நியூஸ் ரூம்ல சென்சேஷன்ல பேசி கூட பாருங்க. 27 தொகுதிகள் அதிமுக, 23 தாவேக்கா. 4 தபால் வாக்குல 4 தான்
தான் வந்து அதிமுக லீடிங்ல இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு அப்படின்னா தாவேகா லீடிங் எடுத்து அதிமுக பின்னுக்கு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து க்ளோஸ் ஃபைட்டா போயிட்டு இருக்கு ரெண்டு கட்சிகளுக்கும். முன்னாடி பேசினாதான் அதிமுக வாக்குகளை தான் விஜய் வந்து உடைப்பாரு, அதிமுக வாக்குகளை தான் பெருசா விஜய் பெறுவாருன்னு சொல்லப்பட்ட சமயத்துல தான் இங்க அந்த நரேட்டிவ் செட் பண்ணது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற விஜய் நரேட்டிவ் வந்து ஏதோ வகையில் அதிமுகவுக்கு பெரிய டேமேஜா இருந்திருக்கு. அதிமுகவுக்கு இன்னொரு டேமேஜ் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சதுன்னு சொல்லலாம். இல்ல பல இடங்கள்ல திமுக முன்னிலை பெறுது, இரண்டாம் இடத்துல தாவேகா வருது. இதுவுமே நம்ம முன்கூட்டி கணித்த ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனாலும் இதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா சேலம் மேற்கு எடப்பாடியோட கோட்டை, அங்கேயே தாவேகா லட்சுமணன் முன்னிலை பெறுகிறார். இதெல்லாம் வந்து எடப்பாடியால எப்படி ஜீரணிக்க முடியும், பாக்குறாரா, என்ன மனநிலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா அவர் தொகுதியில தாவேகா வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி பல வேலைகள் பார்த்துட்டாரு, வேட்பாளர் வச்சுக்கிட்டாரு. ஆமா, அப்ப அவங்களுக்கும் விஜய் ஆதரவு கொடுத்திருந்தாரு. ஆமா, சுயேட்சை வேட்பாளருக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நாம் தமிழர் சார்பா இந்த கவுண்ட் ஓபன் பண்ணல. அவங்க எந்த தொகுதியிலும் இன்னும் ஜீரோல தான் தொடர்றாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் அந்த இன்னொரு கூட்டணி சசிகலா ராமதாஸ் கூட்டணி எல்லாம் பெருசா அதுல வந்து இன்னும் உங்களுக்கு கன்சிடரே பண்ணல யாரும். நாம் தமிழர் தான் இப்ப இவர் சொல்ற மாதிரி இன்னும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னு சொல்றாருல்ல. அது எல்லாருமே பொது பேசும்போது என்ன சொல்றாங்க, அவர் இத்தனை ஆண்டு காலம் தனிச்சு இயங்கிட்டு வராரு, எந்த சமரசத்துக்கும் அவர் இடம் கொடுக்கல. அதாவது கூட்டணி விஷயத்துல தேர்தல் தான் தனித்துதான் நிற்பேன் அப்படின்னு இடம் கொடுக்கல. பொது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் குரல் கொடுக்குறாரு, அறிக்கை வெளியிடுறாரு, போராட்டம் நடத்துறாரு, மக்கள் பிரச்சனைகளை பார்க்குறாரு. அதாவது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்குறாரு, அறிக்கை கொடுக்குறாரு, போராட்டம் பண்றாரு, சில விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. தமிழ் தேசியம்னா திராவிடம்னா என்ன, இந்த மாதிரிலாம் எடுத்து பேசுறாரு. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க கூடாதா அப்படின்னு பேச. மக்கள் பிரச்சனைகள் சொல்றீங்க, நிறைய ரீல்ஸ் போட்டவர் தான் காரைக்குடி வேட்பாளர் பிரபு, நிறைய போராட்டங்கள் நடத்தினவர் சீமான், நிறைய பிரச்சாரம் முன்னெடுத்தவர், கொள்கை ரீதியாக பேசுறவர். களத்துல மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா சீமானு கலைக்கல பிரபுக்கு தான் அந்த ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ க்ளோஸ் ஃபைட் ஆயிடுச்சு. சீமான் மாறணும் ரீல்ஸ் போடும்போது. ஆமா, ரீல்ஸ் போடணும். இப்ப நல்லா பாருங்க, களத்துல க்ளோஸ் ஃபைட் ஆயிடுச்சு. திமுக அதிமுக திமுக பெரிய ஒரு வாக்கு வங்கியில முன்னாடியில இருக்காங்க, 55 சீட்டு வாங்கி. தாவேகாவும் அதிமுகவும் தான் க்ளோஸ் ஃபைட், நெக் டு நெக் போயிட்டு இருக்கு. 28-27 அளவுல பிரதான எதிர்க்கட்சியே தாவேகா வந்துருமோ, இதே மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா ஒருதான் ட்ரையல் ஆகுறாங்க தாவேகா. இன்னொன்னு எடுத்து அதிமுக லீட் போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். 27-28 போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி 56 வந்திருக்காங்க இது வரைக்கும் பார்க்கும்போது. அருப்புக்கோட்டையில தாவேகாவுக்கு 2ஆம் இடம், திமுக முன்னிலை பெறுறாங்க போல. தாவேகா 2ஆம் இடத்துல வந்து அருப்புக்கோட்டை என்பது இவரோட தொகுதி. KKS மதுரை முக்கியமான அரசியல் களத்தை மாற்ற போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர்கிட்ட பேசி கண்டிப்பாக. ஹலோ, வணக்கம் சார். மதுரை நிலவரம் எப்படி இருக்கு? மதுரை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை தொகுதி, ஒவ்வொரு தொகுதி எப்படி இருக்கு, நேரலுக்கு விளக்கமா சொல்லுங்க. மதுரையில 10 தொகுதி. மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான், உசிலம்பட்டி, மேலூர். இப்ப எல்லா இடத்துலயும் தபால் ஓட்டு என்ன ஆரம்பிச்சா மொத்தம் 82% ஓட்டு விழுந்திருக்கு மதுரையில. இப்ப தபால் ஓட்டு எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து மதுரை திமுக 7 தொகுதியில வந்து முன்னணியில இருக்கு. மிச்சம் 3 வந்து என்ன எண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பத்திரிகையாளர்கள் வந்து உள்ளுக்குடலன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தர்ணா பண்ணாங்க திருப்பரங்குன்றத்துல. இப்படி அங்கங்க பிரச்சனையா இருக்கு. தபால் ஓட்டு முழுமையான ரிசல்ட் என்ன வரல. இந்த 7 தொகுதியில டிஎம்கே மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான் இது திமுக முன்னணியில இருக்கு. மற்ற மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம் இந்த ரிசல்ட் வந்துடும் சார். மதுரை மத்தியில பிடிஆர் பின்னாடி வச்சு சந்திக்கிறாருல, என்ன பின்னணினா அது? தபால் ஓட்டுல தான். தபால் ஓட்டுல இல்ல, பொதுவா அந்த பிரச்சாரங்கள் எப்படி இருக்குங்க? ஆமா, அதாவது பொதுவா நீங்க அந்த மதுரை மத்தியில சுந்தர்சிக்கும் அந்த பிடிஆருக்கும் இடையிலான அந்த பிரச்சார களம் எப்படி இருந்தது? பிரச்சார காலம் ரெண்டு பேருக்கும் போட்டியா இருந்துச்சு. இவங்க பிடிஆர் ஒண்ணு சொன்னா அவர் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து அங்க ஏரியால குப்பையா இருக்கு, அது இருக்கு, இந்த பிரச்சாரம் நடந்துச்சு. அது சரிசமமா தான் பிரச்சாரம் நடந்துச்சே தவிர கடைசி நேரத்துல பிடிஆர் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்கல. சுந்தர்சி இதுல வந்து எல்லாத்துக்கும் கரெக்டான பணப்பட்டு வர கரெக்டா போயிருச்சு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.